திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நிலவுலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயிலெழுங்கால் நற்சிந்தனையோடு துயிலெழுந்து நல்ல சொற்களை பேசி நல்ல சொற்களை கேட்டு நீங்கள் நல்லதையே செய்வீர்களே, ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருவதிகை திருவீரட்டானம் என்னும் தலைப்பினை பற்றி தலத்தை சிந்திக்க இருக்கிறோம். பெருமானால் தடுத்தாட்கொள்ள பெற்றவர் சுந்தரமூர்த்தி நாயனார். தடுத்தாட்கொண்டார். திருநாவலூரிலிருந்து திருத்துறையூர் முதலான தலங்களை எல்லாம் தரிசித்து கொண்டு தில்லையிலே கூத்தற் பெருமானை வணங்கச் செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற பொழுது திருவதிகை வீரட்டானத்துக்கு வந்து அப்பர் பெருமான் திருத்தொண்டு புரிந்திருந்த தலம் என அதனை மிதிக்க அஞ்சி அதன் புறத்தே உள்ள சித்தவடத்திலே தங்கி துயின்றார். அப்போது பெருமான் அந்தனர் உருவத்திலே வந்து சுந்தரருடைய தலை மீது கால்களை வைத்து படுத்திருந்தார். தம்பிரான் தோழர், என் தலை மீது கால் வைத்துள்ளீரே என்று கேட்க, ஏதோ திசையறியா வகை செய்து என்னுடைய மூப்பு, என்னுடைய வயசாயிடுச்சு, அதனால எந்த திசை என்னன்னு எனக்கு தெரியலேன்னு சொன்னார். மீண்டும் தலை மீது நீட்டியதை கண்ட சுந்தரர், பலமுறையும் என் தலை மீது கால்களை வைக்கும் நீர் யார்? பலமுறை எப்போ பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் நீங்கள் காலால் வச்சுட்டு இருக்கீ, நீ யார் அப்படின்னு கேட்டார். நம்மை அறிந்திலையோ எப்பா, என்ன தெரியலையா அவனுக்கு என்று கூறி அந்தனர் வடிவிலே வந்த பெருமான் மறைந்து அருளினார். பெருமான் திருவருளை அறியாது செம்மாந்திருந்தேன் என இறங்கி பாடி அருளியது இந்த திருப்பதிகம். அருமையான பதிகம். அம்பாள் திரிபுர சுந்தரி, சுவாமி வீரட்டானேஸ்வரர், திரிபுராந்தகேஸ்வரர். பதிகம் எப்படி தொடங்கு பாருங்க. தம்மானை அறியாத சாதி அருளரோ, தம்மானை அறியாத சாதி அருளரோ, இப்படிதான் பதிகம் தொடங்குகிறது. இந்த பதிகத்திலே 3வது பாடலை நாம் பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை முதலில் காண்போம். விரும்பினேற்கு எனது உள்ளம் விடகிலா விதியே, விண்ணவர்தம் பெருமானே, மன்னவர் நின்று ஏற்றும் கரும்பே, என் கட்டி என்று உள்ளத்தால் உள்கி, காதல் சேர் மாதராள் கங்கையாள் நங்கை, வருபுணலும் ஜடைக்கணிந்து வளராத பிறையும் வரியறவும் உடன் துயில் வைத்தருளும் எந்தை, இரும்புணல் வந்து எரிகெடில வடவீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போலியானே என்று பாடுகிறார். விரும்பினேன் என்ன? காதல் பொருந்திய உமையவள் உடம்பிலே ஒரு கூறாக இருக்கிறார். கங்கையாளாகிய நங்கை உருமாறி வந்த நீரையும் அந்த சடையிலே அணிந்து கொண்டிருக்கிறார். கங்கை நீர் சடையில், அதனோடு இளைய பிறையையும் சூடியிருக்கிறார். கீற்றுக்கள் பொருந்திய பாம்பு
அந்த பாம்பையும் ஒன்றாய் உறங்கும்படி வைத்தருளிய எம் தந்தையாகிய மிக்க நீர் வந்து மோதுகிறது. எங்கே? கெடில நதியில். கங்கையை சொன்னார், கெடில நதியை சொல்றார். கெடில நதிக்கரையினுடைய வடகரையிலே உள்ள திருவீரட்டானத்தில் எழுந்தருளியிருக்கிற இறைவனை விண்ணுலகத்தார்க்கும் தலைவனே, விண்ணுலகத்தார்க்கும் தலைவனே, மண்ணுலகத்தவர் எதிர் நின்று துதிக்கும் கரும்பே, என் கட்டியே என்று மனத்தால் நினைத்து விரும்பிய எனக்கு வினை என் உள்ளத்தை விட்டு நீங்களே. இந்த வினையானது என் உள்ளத்தை விட்டு நீங்களே. அப்படி நீங்காமையினாலே அவன் தன் திருவடியை என் தலைமையில் சூட்ட வந்த, என் தலைமையில் சூட்ட வந்த அந்த சிறு பொழுதிலும், இந்த சிறு பொழுதிலும் யான் அறியாது அவனை இகழ்வேன் ஆயின் போலும். என்னே என் மடமை, என்னே என் மடமை, அறியாமை. இனி ஒரு காலம் அது வயாது போலும். விடையிலான ஆகங்கிறது எஞ்சி நின்றது. உறைவானை உள்கி விரும்பினேற்கு என்று கூட்டி பொருள் சொல்லணும். உடல் துயில் வைத்தருளும் என்பது பகையாய அவற்றை பகை நீக்கி. சந்திரனுக்கும் பாம்புக்கும் பகை, ரெண்டும் பகையானதை ஒன்று கூட்டி வைக்கிறார். ஆக பகைவர்களை ஒன்று கூட்டி வைக்கக்கூடியவர் நம்பெருமான் சிவபெருமான். இந்த சந்திரனையும் எப்படி பாம்பையும் பகை உள்ளதையும் சேர்த்து வைச்சாரோ அதை போல பகைவர்களை ஒன்றுபடுத்தி வைப்பார் நம்பெருமான் சிவபெருமான். நம் மீது ஒருத்தன் பகை கொள்கிறான் என்று சொன்னால் பெருமானிடத்தில் சொன்னால் அந்த பகைவனும் நமக்கு நண்பனாக ஆவான். அது சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை. திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பாடி மகிழ்வோம். விரும்பி நேர்க்கு எனது உள்ளம் விடையிலாதறிதியே, விண்ணவரும் வெறுமானே மன்னவர் நின்று ஏத்தும் கரும்பே, என் கட்டி என்று உள்ளத்தால் உள்கி காதல் சேர்மாதரால் கங்கையால் நங்கை வருபுணலும் சடைக்கு அணிந்து வளராத பிறையும் வரி அறவும், பாருங்க, வளராத பிறையும் வரி அறவும் உடன் துயில் வைத்து அருளும் எந்தை இரும்புணல் வந்து எரிகடிலே வடவீரட்டானத்து உறைவானை இறைபோதும் இகழ்வன் போலி ஆனே. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் திருவதிகை திருவீரட்டானம் செல்வோம். அங்கு சுந்தரர் பாடிய இந்த பாடல் முழுவதையும், இந்த பதிகம் முழுவதையும் பெருமானுடைய திருமுன்பு பாடி பெருமானுடைய பேரருளை பெற்று அனைவரும் பெருவாழ்வு வாழ்வோம், மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி, அவன் அருள் துணை கொண்டு மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.